ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம வரலாறு அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாவே வந்து பார்க்க போறோம். 6ஆம் வகுப்பு வரலாறுல சமூக அறிவியல்ல வந்து என்னென்ன பாடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைன் பை லைனா வந்து பார்க்க போறோம். 10th படிக்கிற டீச்சர்ஸ் வந்து புக்ஸை பார்த்து படிக்கிறதுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதோட நம்ம பிடிஎஃப்பும் வந்து நான் கொடுத்துறேன், நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல ஃபர்ஸ்ட் லெசன் வந்து வரலாறு என்றால் என்ன, சரிங்களா? அந்த லெசன் தான் ஃபர்ஸ்ட் லெசன். இப்ப வந்து இந்த வரலாறு அப்படிங்கிற சொல் வந்து எந்த சொல்ல வந்து எடுத்தாங்க அப்படின்னா ஹிஸ்டோரியா அப்படிங்கிற சொல்ல வந்து எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து பொருள் வந்து விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் வரும். இந்த வரலாறை வந்து 2 காலமா பிரிக்கலாம். வரலாற்றுக்கு தொடக்க காலம் என்பது வரலாற்றுக்கும் முந்தைய காலத்துக்கு இடைப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைகளா பிரிக்கலாம். இதுல நம்ம முக்கியமா ஒருத்தரை வந்து பாக்குறோம் அப்படின்னா அசோகர். அதாவது இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர், சரிங்களா? அது மாதிரி வந்து விலங்குகளுக்கு தனியே ஒரு மருத்துவமனை அமைத்து தந்தவரும் அசோகர் தான். இது வந்து டெட்ல வந்து ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். அது மாதிரி வந்து நம்ம தேசிய சின்னம் அந்த இருக்க தேசிய கொடியில இருக்க வந்து 24 ஆர சக்கரம். அந்த ஆர சக்கரம் வந்து எதுல இருந்து எடுத்தாங்கன்னா இந்த சாரநாத் இவர் அசோகரோட சாரநாத் கற்சூனில் இந்த முத்திரையில இருந்தா எடுத்திருப்பாங்க. இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கொஸ்டின். இது வந்து பாக்ஸ் கண்டென்ட் கொஸ்டினும் கூட. அதுக்கப்புறம் வந்துட்டு சார்லஸ் ஆலன் என்னும் ஆங்கில எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களிலும் சேகரித்து நூலகாக வெளியிட்டார். அந்த நூல் பேர் வந்து சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படிங்கிற மாதிரி அந்த நூல் பேரு. நெக்ஸ்ட் வந்து அசோகரோட ஆட்சியை வந்து சாஞ்சி ஸ்தூபி சாரநாத் கற்றூன். அந்த மாதிரி வந்து வரலாற்றோட தந்தை வந்து யாருன்னா ஹெரோடோட்டஸ். அந்த மாதிரி தம்மா என்கிறது வந்து பிராகிருத சொல். இது வந்து சமஸ்கிருதத்தில் தர்மா என்றால் அழப்படுகிறது. இதன் பொருள் வந்து அறநெறி அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் லெசன் வந்து மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. ஏதாவது 460 கோடி ஆண்டுகளுக்கு முன் புவி தோற்றம் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இதுல வந்துட்டு அஸ்ட்ரோலித்திபிகஸ் அப்படிங்கிறது வந்து யாரு அப்படின்னா மனிதன் மற்றும் குரங்குகளோட பண்புகளுடன் காணப்பட்ட நடக்க கற்றுக்கொண்டான். ஹோமோ ஹெபிலிஸ். அந்த ஹோமோ ஹெபிலிஸ்க்கு வந்து கருவிகளை வந்து உருவாக்கினான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹோமோ எரக்டக்ஸ். இவங்க வந்து நெருப்பின் பயனை வந்து இவன் வந்து அறிஞ்சிருந்தான், இந்த மனிதர்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் நியாண்டர்தால். அவங்கதான் வந்துட்டு இறந்தவர்களை வந்து முறையாக புதைக்கும் பழக்கத்தை வந்து இவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஹோமோசெப்பியன்ஸ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க வந்துட்டு 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றின சுயமாக சிந்திக்கும் மனிதன். இவனதான் வந்து ஹோமோசெப்பியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். அதை தவிர்த்து வந்து கரடு முரடான கருவிகளை வந்து பயன்படுத்தினான். அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இதுல இருந்து. அப்புறம் குரோ மேக்னாஸ், இவனை தான் வந்து நவீன மனிதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மானுடவியல் என்ற 2 கிரேக்க வாதத்திலிருந்து பெறப்பட்டது. ஆந்த்ரோபோஸ் என்றால் மனிதன், லோகோஸ் என்றால் என்பதன் பொருள் வந்து எண்ணங்கள். அதை சேர்த்துதான் வந்து குரோ மேக்னாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அந்த கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும். இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின், இம்பார்ட்டன்டான பாக்ஸ். இதுல இருந்து கண்டிப்பா வந்து பொறுத்துக்க இல்லாட்டி தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும், பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து மனிதர்களின் சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஒன்றுதான் வந்து சக்கரம், சரிங்களா? அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறை ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் வந்து எங்க அப்படின்னா கீழ்வளை, விழுப்புரம், உசிலம்பட்டி, மதுரை, குமுதிபதி, கோவை மாவடைப்பு, கோவை, பொறிவரை, கரிக்கையூர், நீலகிரி, இங்கெல்லாம் வந்து பழங்கால பாறை ஓவியங்களை வந்து பார்க்கலாம். அது மாதிரி வந்து பழங்கால பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பொறிவரை என்னும் இடத்தில் காணப்படுகின்றன. தான்சானியா ஆப்பிரிக்க கண்டத்தில் வந்து உள்ளது. அதுதான் இவ்வளவுதான் வந்து செகண்ட் லெசன்ல. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் லெசன்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம். நமக்கு தெரியும் சீன நாகரிகம் வந்து என்ன அப்படின்னா கிமு 1700 இருந்து 1122. அது மாதிரி எகிப்து நாகரிகம் 3100 இருந்து 1100. சிந்துவெளி நாகரிகம் 3300 இருந்து 1900. மெசபடோபியா வந்து 3500 இருந்து 2000. அது மாதிரி உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த மெசபடோபியா நாகரிகம் தான், சரிங்களா? அது மாதிரி வந்துட்டு சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து கம்பல்சரி வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது இந்த புதையுண்ட நகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஹரப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார்லஸ் மேஷன் என்ற ஆங்கிலேயர்கள் தான் வந்து கண்டுபிடிச்சாரு. ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்றாங்கன்னா 1856 வந்து லாகூர்ல இருந்து கராச்சிக்கு வந்து ரயில் பாதை வந்து அமைக்கும் போது அந்த இடத்த தோண்டும் போது பெரிய பெரிய சுட்ட செங்கற்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல ஒரு பெரிய நாகரிகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அகழ்வாராய்ச்சியாளர்களை கொண்டு வந்து தோண்டி அதற்கான தடயங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் 1920 தான் வந்து ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது மாதிரி வந்துட்டு தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் வந்து யாருன்னு கேட்டாங்க, ஜான் மார்சல். அவர் தான் வந்து ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையுள்ள பொதுவான அம்சங்கள் வந்து இருப்பதா வந்து ஒரு கண்டுபிடிச்சவர் ஒருத்தர். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹரப்பா தான் வந்து மொகஞ்சதாரோட மிக பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஹரப்பா தான் ஃபர்ஸ்ட், மொகஞ்சதாரோ வந்து செகண்ட், சரி? அதை நோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வந்து நாகரிகம் என்ற வார்த்தை வந்து பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. இதன் பொருள் வந்து நகரம் அப்படின்னு வந்து சொல்றோம். இதோட புவி எல்லை வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. தெற்கு ஆசியா காலப்பகுதி வெண்கல காலம்,
அதுக்கப்புறம் ஆண்டுகள் 3300ல இருந்து 1900. இதோட பரப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 13,00,000 சதுர கிலோமீட்டர். இங்க வந்து 6 பெரிய நகரங்கள், கிராமங்கள் வந்து 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து இருந்துச்சுன்னு சொல்றாங்க. வெண்கல காலம், மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் வந்து இது. ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு கிராம நாகரிகமா, நகர நாகரிகமான்னு கேட்டா கண்டிப்பான முறையில வந்து நகர நாகரிகம் தான். சரியா? அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இவங்க ஏன் வந்து நகர நாகரிகம் அப்படின்னு வந்து சொல்றோம் அப்படின்னா, இவங்களோட அந்த கட்டிடங்களோட அமைப்பு, வீடு கட்டின விதம் கரெக்டான ஒரு விஷயத்துல பண்ணியிருப்பாங்க. அப்ப வந்து கிராமம் படிச்சேன்னு சொல்ல முடியாது. ஒரு நாகரிகமான மனுஷங்களால தான் வந்து இப்படி கட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இவங்க ஒரு பெரிய உதாரணமா இருந்திருக்காங்க. பாருங்களேன், மொகஞ்சதாரோவில் இருந்த மிகப்பெரிய பொது கட்டடம், கூட்ட அரங்கு, இதுல வந்து 20 தூண்கள், 4 வரிசைகளை கொண்ட பரந்து விரிந்த கூட்டம். நம்பர்ஸ் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் வந்து யாருன்னா நாரம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுகா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பிடுது. அப்ப வந்து அணிகலன் செய்யறதுல வந்து இவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டா வந்து இருந்திருக்காங்க. அப்புறம் அந்த கப்பல் கட்டும் தளம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குஜராத்தில் உள்ள லோத்தல் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இங்க லோத்தல்ல. கப்பல் கட்டும் தளம் லோத்தல் குஜராத்தின் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில வந்து இந்த கப்பல் கட்டும் லோத்தல் வந்து எங்க இருக்குன்னா குஜராத்தில் உள்ள சபர்மதி ஆற்றின் ஒரு துணை சபர்மதி ஆற்றின் கரையில் வந்து அமைந்துள்ளது. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களோட கலை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை இது வந்து ரிப்பீட்டடா கேட்பாங்க. அந்த ஆண் சிலை வந்து ஹரப்பால கண்டுபிடிச்சாங்களா? இல்ல மொகஞ்சதாரோல கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்டாங்கன்னா, மொகஞ்சதாரோல தான் அந்த ஆண் சிலை கண்டுபிடிச்சாங்க. அது மாரி குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல். இதோட அந்த நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை வந்து கொண்டுள்ளது. அது மாரி வந்து மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா, செம்பு தான். அது மாரி மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சிலை பேர் வந்து நடனமாது. சரியா? ஆக மொத்தம் அந்த ஆண் சிலையும் வந்து மொகஞ்சதாரோ தான். பெண் சிலையும் வந்து மொகஞ்சதாரோ தான். அதுக்கப்புறம் பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து என்ன குடுத்துருக்காங்க? தகவல் பேழை. சிந்து சமவெளி மக்களுக்கு வந்து இரும்பின் பயன் பற்றி வந்து தெரியாது. அவங்க பயன்படுத்திய முதல் உலோகம் வந்து செம்பு தான். சரியா? இந்த மாரி வந்து ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. அவர்களுக்கு வந்து தாய் தெய்வ வழிபாடு வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்களோட முதல் எழுத்து வடிவம் வந்து சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க. மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக ஒரு யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. கார்பனின் கதை ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது அந்த அந்த திங்ஸ் எல்லாம் வந்து எதை வச்சு அவங்களோட வயசை கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஐசோடோப் கார்பன் 14 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு குஃபு மன்னனால் சுண்ணாம்புக்களால் கட்டப்பட்ட கிரேட் இசை பிரமிடு. ஒவ்வொரு கல்லும் சுமார் 500 டன் எடை உடையது. சரிங்களா? அதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கற்கையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாகிஸ்தானில் இன்றும் பொற்கை வஞ்சி தொழில் என பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறை 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உடவில நிறுவப்பட்டு இதனோட தலைமையகம் வந்து எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்குது. அது மாதிரி வந்து மெஹர்கர் சிந்து சமவெளி நாகரிகத்தோட முன்னோடி எதுன்னு கேட்டாங்கன்னா மெஹர்கர். சரிங்களா? இது வந்து பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல ஃபோர்த் லெசன் வந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இதுல இருந்து கண்டிப்பான முறையில ஒரு கொஸ்டின் வரும். பூம்புகார் துறைமுகம். தமிழ் சங்ககால சோழ அரசர்களின் துறைமுகம் வந்து பூம்புகார். இதனை பட்டினப்பாளையிலிருந்தும் இரட்டை காப்பியங்கள் எதுனா சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது ரெண்டே வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுல வந்து இந்த பூம்புகார் துறைமுகத்தை பத்தி வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. பட்டினப்பாளையோட ஆசிரியர் வந்து யாருன்னா கடியலூர் உத்திரங்கண்ணனார். அப்புறம் மதுரையின் வணிகம் செழித்தது, பண்பாட்டு கலைப்பு நிகழ்ந்தது. இதனை மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் கிடைத்துள்ளன. நாலங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் மதுரையில். நாலங்காடி அப்படின்னா பகல்ல நடக்கிற கடைகள், அல்லங்காடி அப்படின்னா இரவுல நடக்கிற கடைகள். அதாவது அதான் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இதனால் தான் மதுரை வந்து தூங்கா நகரம், அதாவது நாளும் பொழுதும் வந்துட்டு வியாபாரங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கிறதுனால வந்து மதுரை வந்து தூங்கா நகரம் என்று அழைச்சாங்க. கிரேக்க வரலாற்று ஆசிரியரான மெகஸ்தனிஸ் குறிப்புகளில் சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். சரிங்களா? இதுவுமே ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து நெக்ஸ்ட் பாக்குறது காஞ்சி. புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என யுவான் சுவாங் குறிப்பிடுகிறார். யாரு வந்து குறிப்பிட்டாங்கன்னா யுவான் சுவாங், சீன பயணி. சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருக்கிறார். புகார் துறைமுக நகரம் எனவும் புகார் வந்து துறைமுக நகரம் எனவும், மதுரை வணிக நகரம் எனவும், காஞ்சி கல்வி நகரம் எனவும் அழைக்கப்படுகிறது. மூணு பாயிண்ட் பாக்ஸ் கண்ணன் நோட் பண்ணிக்கோங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னா காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று சொன்னவர் வந்து திருநாவுக்கரசர். இது ரெண்டுமே வந்து முக்கியமான கொஸ்டின். தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள்
காஞ்சியில் வாழ்ந்தாருங்க. ஏரிகளின் மாவட்டம் எதுன்னு கேட்டாலும் காஞ்சிபுரம் தான். காஞ்சி கோயில்களின் நகரம் எனவும் அழைக்கப்படுகிறது. எத்தனை பேரும் பாருங்க காஞ்சிபுரத்துக்கு. இங்க உள்ள கைலாசநாதர் கோயில் வந்து ரொம்ப புகழ்பெற்றது. பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் வந்து இந்த கைலாசநாதர் கோயில் கட்டப்பட்டது. மேலும் பண்டைய காலத்தில் கொற்கை, வஞ்சி, காஞ்சி, தகடூர், முசிறி, கருவூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் போன்ற புகழ்பெற்ற நகரங்கள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டுல இருந்திருக்கு சொல்றோம். அது மாதிரி வந்து பாருங்க, சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலம் உடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து வரலாறு செகண்ட் டேர்ம். வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். இப்ப வேதகாலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்திய வரலாற்றில் கிமு 1500 முதல் 600 காலகட்டத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா வேத காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வேதங்கள் என்பதிலிருந்து பெயரை பெற்றது. ஆரியர்கள் இந்தோ ஆரிய மொழி பேசுவார்கள். இவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து அலையலையாக குடிபெயர்ந்து இந்து குஸ் மலைகள் உள்ள கைபர் கணவாய் வழியாக வந்தனர். அழித்து எரித்து சாகுபடி செய்யும் அதாவது ஒரு அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை அப்படின்னா, நல்லா வந்து பயிரிடுவாங்க. திரும்ப அந்த இடத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எரிச்சு சாம்பலாக்கி திரும்ப அந்த இடத்த விட்டு வேற இடத்துல போய் பயிரிடுவாங்க. அதான் வந்து அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை வந்து யாரோடதுன்னா இவங்களோடதான். ஆரியர்கள் சரிங்களா. ஆரியர்களோட காலம் வந்து என்ன காலம்னா இரும்பு காலம். ஆரியர்களும் இந்தியாவில் அவர்களின் வாழ்விடங்களும். ரிக்வேத ஆரியர்கள் நாடோடிகள். அவர்களின் வாழ்விடம் வந்து பஞ்சாப். முக்கியமான கொஸ்டின். அப்பகுதி வந்து சப்த சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அதாவது ஏன் அந்த சப்த சிந்து அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னா 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி தான் வந்து இந்த பஞ்சாப் அப்படின்னு சொல்றாங்க. மாதிரி வந்து 4 வேதங்கள் ரிக், யஜுர், சாம, அதர்வன. வேத இலக்கியங்களை இருபெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அவை வந்து ஒண்ணு வந்து சுருதிகள், இன்னொன்று வந்து ஸ்மிருதிகள். சுருதிகள் அப்படின்னா என்னன்னா 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரியனங்கள் மற்றும் உபநிடதங்களை வந்து அடக்கியது. சுருதி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா கேட்டல் அப்படிங்கிறது மீனிங். ஸ்மிருதிகள் அப்படின்னா ஆகமங்கள், தாந்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகியவை ஆகும். ஸ்மிருதி என்பதன் பொருள் இறுதியான எழுதப்பட்ட பிரதி அப்படிங்கிறது வந்து பொருள். அடுத்து வந்து வேதகால பண்பாடு. இதுல வந்து அரசியலும் சமூகமும் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ரிக்வேத கால அரசியல் ரத்த உறவுகளை வந்து அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அவர்களின் தலைவரை வந்து எப்படி சொல்றாங்கன்னா குலபதி அப்படின்னு வந்து சொல்றாங்க. கிராமத்திற்கு கிராமணி அவர் வந்து தலைவர் ஆவார். கிராமத்தை கொண்ட ஒரு தொகுப்பு வந்து விசு அழைக்கப்படுகிறது. இதன் தலைவர் வந்து விஷயபதி. ஜனாவின் தலைவர் வந்து ராஜன். இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கொஸ்டின். அரசருடைய அதிகாரம் இனக்குழு மன்றங்கள் விதாதா, சபா, சமிதி, கணா ஆகிய அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்பட்டது. விதாதாங்கிறது வந்து பழமையானது. அது மாதிரி சபா, சமிதி ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின். சபா அப்படின்னா மூத்தோர்களை கொண்ட மன்றம். சமிதி அப்படின்னா மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு அப்படின்னு வந்து சொல்றோம். அதுக்கப்புறம் பின்வேத காலத்தில் ஜனபதங்கள் அல்லது ராஷ்டிரங்கள் வந்து உருவானது அப்படின்னு சொல்றாங்க. பாலி அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு வகையான வரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 6ல் ஒரு பங்கு, அதாவது வாழ்ற மக்கள் வந்து 60 மூட்டை வந்து விளைச்சல் பண்ணாங்கன்னா அந்த 10 மூட்டையை வந்து என்ன பண்ணலாம் அரசருக்கு வந்து வரியா கொடுக்கணும். அந்த வரிக்கு பேர் தான் வந்து பாலி. நெக்ஸ்ட் வந்து சமூக அமைப்பு வந்து எப்படி இருந்ததுன்னா வேதகால சமூகம் வந்து தந்தை வழி சமூகமா இருந்தது. கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்களை தசாயுக்கள், தாசர்கள் என்று அழைத்தனர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இவங்க வந்து 3 பிரிவுகள் காணப்பட்டன. பொதுமக்கள் விஸ் என்று அழைக்கப்பட்டனர். மதகுருவான பிராமணர், போரிடும் சத்திரியர். அதாவது சாதாரண பொதுமக்களை வந்து இந்த ஆரிய காலத்துல வந்து விஷ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மத குருக்களை வந்து பிராமணர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. போரிடுவர்களை வந்து சத்திரியர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நில உடைமையாளர்களான வைசியர் அப்படின்னு சொல்றாங்க. வேலை திறன் கொண்டவர்களை வந்து சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சூத்திரர்கள் என்று 4 வர்ணனை. இந்த இடத்துலதான் அந்த பிரிவுங்கிறதே வந்து ஒரு விஷயம் வந்து உருவாகுது. அப்புறம் பொருளாதார அமைப்பு வந்து எப்படி இருந்தது அப்படின்னா யவா அது அப்படின்னா பார்லி. அவர்களின் வந்து முதன்மையான பயிர் வந்து பார்லி. இப்பண்பாடு வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிறம் மண்பாண்ட பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது. மிஸ்கா, சத்மனா என்னும் தங்க நாணயங்களையும் கிருஷ்ணாலா என்னும் வெள்ளி நாணயங்களையும் பயன்படுத்தினர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி வந்துட்டு ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் வந்து தங்கத்தை பத்தி ஹிரண்யா, இரும்பு சியாமா, தாமிரம் அல்லது செப்பு அயாஸ். அது மாதிரி வந்துட்டு இவங்களோட மதம் பிருத்வி நிலம், அக்னி நெருப்பு, வாயு காற்று, வருணன் மலை, இந்திரன் நெறி போன்றவர்களை வந்து வழங்கினர். அதிதி அப்படின்னா என்னன்னா நித்திய கடவுள். உஷா விடியற்காலை தோற்றம் ஆகிய குறைவான பெண் தெய்வங்களை வந்து வழங்கினார். அதிதி அண்ட் உஷா இந்த 2 பெண் தெய்வங்களை வழங்கினர். குழந்தைகள் வந்து பிரஜா அப்படின்னு சொன்னாங்க. பசு வந்து கால்நடைகள், செல்வம் வந்து தன ஆகியவற்றின் நலனுக்காக மக்கள் வந்து தெய்வங்களை வழங்கினர். பிரஜாபதி அப்படின்னா படைப்பவர், விஷ்ணு அப்படின்னா காப்பவர், ருத்ரன் அப்படின்னா அழிப்பவர். சரிங்களா, இது நமக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் கல்வி வந்து எப்படின்றதுன்னா ஆரியர்களின் கல்வி முறை வந்து குலக்கல்வி முறை. இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின். 4 வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கணம், தர்க்கவியல் நெறிமுறைகள், ஜோதிடம், கணிதம், இராணுவ உத்திகள் ஆகியன மாணவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டன. இரு பிறப்பாளர்கள் மட்டுமே குருகுலத்தில் மாணவர்களாக சேர்க்கப்படுவர். பெண்களுக்கு பொது கல்வி அளிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. 4 ஆசிரமங்கள் இருந்தது இவங்களோட ஆரியர்களோட பீரியட்ஸ்ல. பிரம்மச்சரியம் மாணவ பருவம், கிரகஸ்தம் திருமண வாழ்க்கை, வனப்பிரஸ்தம் காடுகளுக்கு சென்று தவம் செய்தல், சன்னியாசம் மோட்சம் அடைவதற்காக துறவர வாழ்க்கை வந்து மேற்கொள்ளுதல். தென்னிந்தியாவில் நிலவிய பண்பாடுகள் வந்து செப்புக்கால ஹரப்பா
ஹரப்பா காலகட்டம் சமகால பண்பாடாகும். பண்டைய தமிழகத்தின் கருப்பு மற்றும் சிவப்பு நிற மின்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தின் ஒரு கூறாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம் அல்லது இரும்பு காலம் எப்படின்னா மெகாலித்திக் ஏஜ் அல்லது மெகாலித்திக் என்பது கிரேக்க சொல், மெகா என்பது பெரிய, லித் என்பது கல், அதைத்தான் நம்ம என்ன பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்றோம். தமிழ்நாட்டுல தொல்லியல் ஆய்விடங்கள் இதெல்லாம் வந்து பாக்ஸ் கொஸ்டின். ஆதிச்சநல்லூர் இது எங்க இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம். இங்க வந்து முதுமக்கள் தாழிகள், பல வகைப்பட்ட மண்பாண்டங்கள் போன்றவை கிடைத்துள்ளன. புலி, யானை, மான் போன்றவற்றின் வெண்கலத்தாலான உருவங்கள் வந்து கிடைச்சது அப்படின்றாங்க. கீழடி இது வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகாவில் உள்ள கீழடி கிராமத்தில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்கள் கிடைத்துள்ளன. 2017ஆம் ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை இரு மாதிரிகளை கதிரியக்க கார்பன் வயது முறையில் கணிக்க அமெரிக்காவில் புளோரிடா மற்றும் என்னும் இடத்தில் உள்ள பீட்டா அனலிட்டிக் நிறுவனத்திற்கு அனுப்பியது. இதற்கு 200 சார்ந்தது, கிமு 200 சார்ந்தது என தெரிய வந்தது இங்க இருக்க மண்பாண்டங்கள் எல்லாம். அப்புறம் வந்து பொருந்தல் இது வந்து திண்டுக்கல் மாவட்டம். இங்கேயும் அப்படிதான் தமிழ் பிராமிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள். அப்புறம் பையம்பல் இங்க இது வந்து வேலூர் மாவட்டம். இங்க வந்து கருப்பு சிவப்பு நிற மண்பாண்டங்கள் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் வந்து கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்றாங்க. கொடுமணல் இது வந்து எங்கன்னா ஈரோடு. இங்க வந்து 10 இடம்பெற்றுள்ள கொடுமணல் என்னும் ஊர் இதுவே அடையாளப்படுத்தப்படுகிறது. இங்கு கண்டெடுக்கப்பட்ட நினைவுகள் பெருங்காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து தமிழ்நாட்டின் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் கற்திட்டைகள் இது எங்க இருக்கு அப்படின்னா வீரராகவபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம், கும்மாலம் மருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம் ஆகிய இடங்கள் காணப்படுகிறது. நினைவு கற்கள் மென் என்றால் கல், கிர் என்றால் நீளமான, அதாவது நினைவுகள் வந்து இங்க மதுரை மாவட்டம், ஈரோடு, குமரிக்கல் பாளையம், கொடுமணல் எல்லாத்துல இருக்கு. நடுக்கற்கள் அந்த வேடம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் வந்து நடுக்கல் அப்படின்னு சொல்றாங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே உள்ள மானூர், தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை, புலிமான் கொம்பை ஆகிய இடங்களில் நடுக்கற்கள் காணப்படுகிறது. தகவல் துளி சத்தியமேவ ஜெயதே வாய்மை வெல்லும் என்ற வாக்கியம் வந்து முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்தியாவின் எஃகு ரோம் நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அலெக்சாண்டிரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் பெரிப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வரலாற்று அறிஞர் வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். இது வந்து பாருங்க, அதாவது அறிவு மலர்ச்சி காலம். கிமு 6ஆம் நூற்றாண்டில் பண்டைய இந்திய வரலாற்றில் முக்கியமான காலகட்டம். வரலாற்றறிஞர் வில் டுராண்ட் காலத்தை நட்சத்திரங்களின் மலை என்று பொருத்தமாக வர்ணிக்கிறார். எந்த காலத்துல அறிவு மலர்ச்சி காலம். இலக்கிய சான்றுகள் என்னென்ன இருக்கு அப்படின்னா அங்கங்கள், சமண நூல்கள், திரிபீடகங்கள், ஜாதகங்கள், பௌத்த நூல்கள். மகாவீரர் இயற்பெயர் வந்து வர்த்தமானார். இவர் ஃபுல்லா டீடைல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. பெற்றோர் வந்து சித்தார்த்தர், திரிசலா, இறப்பு வந்து பவபுரி பீகார் இதெல்லாமே கொடுத்திருப்பாங்க. தன்னுடைய 30வது வயதில் வந்து துறவரம் மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 12 ஆண்டு கால கடுமையான தவத்திற்கு பின்னர் அவர் எல்லையற்ற அறிவை அடைந்தார். எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 12.5 ஆண்டுகள். சரிங்களா, முக்கியமான பாயிண்ட். சமணத்தின் போதனைகள் வந்து என்னவா இருக்குன்னா பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் கடவுள் என்பதை சமணம் மறுக்கிறது. அகிம்சை அல்லது அறவழியே சமணத்தின் அடிப்படை தத்துவம். முக்தி அடைவது சமணத்தின் இறுதி லட்சியம் அப்படின்னு சொல்றாங்க. ரத்தினங்கள் அல்லது 3 ரத்தினங்கள் என்னன்னா நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். சமணத்தின் நடத்தை விதிகள் வந்து என்ன அப்படின்னா அகிம்சை, எந்த உயிரையும் துன்புறுத்தாமல் இருப்பது, அது மாதிரி அஸ்தேயம்னா திருடாமை, பிரம்மச்சரியாவுன்னா திருமணம் செய்து கொள்ளாமை. மகாவீரரின் தலைமை சீடர் வந்து கௌதம சுவாமி மகாவீரரின் போதனைகளை தொகுத்தார். அதன் பெயர் வந்து ஆகம சித்தாந்தம். அப்புறம் கொஸ்டின் வந்து ஆகம சித்தாந்தத்தை தொகுத்தவர் வந்து யாரு அப்படின்னா இவர் தான் கௌதம புத்தர், கௌதம சுவாமி அப்படின்னு சொல்றோம். திகம்பரரும் ஸ்வேதாம்பரரும் அப்படின்னு சொல்றோம். சமணம் வந்து திகம்பரர், ஸ்வேதாம்பரர் இரு பிரிவுகளாக பிரிக்கிறது. திகம்பரர் அப்படின்னா யாரு அப்படின்னா வைதிக பழமைவாத போக்குடைய சீடர்கள் அப்படின்னு சொல்றோம். இப்பிரிவை சேர்ந்த துறவிகள் ஆடைகள் அணிவதில்லை, நிர்வாணமாக வாழ்ந்தனர். அவர்கள் எந்த விதமான உடைமையும் வைத்துக் கொள்ள தடை விதிக்கப்பட்டிருந்தது. பெண்கள் நேரடியாக விடுதலை பெறவோ நிர்வாண நிலை அடையவோ முடியாது என்று திகம்பரர்கள் நம்பினர். இதே மாதிரி வந்து ஸ்வேதாம்பரர் அப்படின்னா யாருன்னா முற்போக்கானவர்களாக வந்து கருதப்படுறாங்க. இவர்கள் வந்து வெள்ளை நிற ஆடைகள் வந்து அணிகின்றனர். ஜோக்கரானா கம்பளி நூல்களை கொண்டு சிறிய துடைப்பம் வச்சிருப்பாங்க. பிச்சை பாத்திரம், புத்தகம் வைத்துக் கொள்ள அனுமதிக்கின்றனர். ஆண்களை போலவே பெண்களை விடுதலை பெற சமமான தகுதிகளை வந்து கொண்டுள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழகத்தில் சமணத்தின் செல்வாக்கு. பண்டைய தமிழ் இலக்கியங்கள் ஜைனம் என்பதை சமணம் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கிறது. மதுரை நகரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் கீழ்குடியில் கிராமத்தில் சமணர் மலை என்ற பெயரில் குன்றில் தீர்த்தங்கரர்கள் உருவங்கள் மலையில் காணப்படுகின்றன. மதுரையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரிட்டாப்பட்டி என்ற கிராமத்தில் கலிஞ்சமலை உள்ளது. இதன் ஒரு பகுதி பாண்டவர் படுக்கை என்று அழைக்கப்படும் சமணர் குகைகள் வந்து உள்ளன. அறவோர் பள்ளி என்பது சமண துறவிகள் வாழ்ந்த இடங்கள் என அழைக்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் வந்துட்டு சிலப்பதிகாரத்தில் கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு செல்லும் போது கவுந்தியடிகள் என்ற பெண் துறவியும் சென்றதாக கூறப்படுகிறது. ஜைன காஞ்சி என்பது வந்து காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பரத்தி குன்றம் என்ற கிராமத்தில் 2 சமண கோயில்கள் உள்ளன. இக்கிராமம் முன்னர் ஜைன காஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம், சித்தன்னவாசல்,
சிதறாமல் மலைக்கோயில் ஆகிய இடங்களில் சமணர்கள் வாழ்ந்து சான்று உள்ளன. அதே மாதிரி வந்து சமணர் மகாவீரர் மாதிரி புத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இயற்பெயர் வந்து சித்தாந்தர், பிறப்பு வந்து லும்பினி நேபாளம், சுத்தோதனா மாயாதேவி குஷிநகரம், இறப்பு வந்து உத்தரப்பிரதேசத்துல உள்ளது. மாதிரி இவர் சில விஷயம் சொல்லியிருப்பாரு. புத்தர் ஞானம் பெற்ற ஒருவர். புத்தர் அப்படின்னால அதுக்கான மீனிங் வந்து ஞானம் பெற்ற ஒருவர் என்ற பொருள். 29ஆம் வயதில் அரண்மனை விட்டு வெளியேறி துறவரம் வந்து பூண்டார். 49ஆம் நாள் அவர் ஞானம் பெற்றார். சரிங்களா? சாக்கிய அரச குடும்பத்தை சேர்ந்த துறவி என்பதால் இவர் வந்து சாக்கிய முனி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க புத்தரை. இவரோட 4 பேருண்மைகள், வாழ்க்கை துன்பங்கள் பேரங்கள் நிறைந்தது, ஆசைய துன்பத்திற்கு காரணம், அந்த மாதிரி. அது மாதிரி புத்தரோட எண்வகை வழிகள் வந்து இருக்கு. ஹீனயானம், மகாயானம், இதுவுமே முக்கியமானது. புத்தரின் சிலைகளை உருவப்படங்களை வணங்கினர். மாதிரி வந்துட்டு அந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அசோகர், கனிஷ்கர், ஹர்ஷர் போன்ற அரசர்கள் பௌத்தம் பரவுவதற்கு ஆதரவு அளித்தனர். இவங்கெல்லாம் வந்து புத்த அரசர்கள். மொத்த விகாரைகள் அல்லது மடாலயங்கள் சிறந்த கல்வி மையங்களாக செயல்பட்டன. அவற்றில் ஒன்று வந்து நாலந்தா. அங்கு சீன யாத்ரிகர் யுவான் சுவாங் பல ஆண்டுகள் தங்கி கல்வி பயின்றார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா குகைகளின் சுவர்களில் மேற்கொள்ளும் புத்தரை பற்ற ஜாதக கதைகள் ஓவியங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. மாதிரி புத்த மாநாடுகள் நடைபெற்ற இடங்கள் வந்து 4 இடங்கள் இருக்கு. முதலாவது ராஜகிரகம், தலைமை வந்து அஜாத சத்ரு, 2வது வந்து வைசாலி காலசோகா அரசர் வந்து, 3வது வந்து பாடலிபுத்திரம் அசோகர், 4வது வந்து காஷ்மீர், அங்கேயும் வந்து கனிஷ்கர். தமிழ்நாட்டில் புத்தத்தின் செல்வாக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, இரட்டை காப்பியங்கள் ஒன்றான மணிமேகலை புத்த இலக்கிய நூலாகும். காஞ்சிபுரம் புகழ்பெற்ற புத்த மயமாகும். புத்த தர்க்கவியல் அறிஞரான தின்னக்கர் மற்றும் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் மிக பெரும் அறிஞர் தர்மபாலர் ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. யுவான் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வந்து 7ஆம் நூற்றாண்டில் வந்து வருகை தந்தார். அசோகரால் கட்டப்பட்ட 100 அடி உயரமுள்ள ஸ்தூபியை அவர் பார்த்ததாக வந்து குறிப்பிடுறாங்க. ஜாதக கதைகள் என்பது புத்தர் முந்தைய பிறவிகள் மனிதராகவும் விலங்குகளாகும் என்பதை குறிக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை.